Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். Exercise 6.9 பயிற்சி 6.9. இதில் செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the equation of the plane passing through the line of intersection of the planes x plus 2y plus 3z is equal to 2 and x minus y plus z is equal to 3 and at a distance 2 by root 3 from the point 3, 1, minus 1. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதனோட இன்டர்செக்ஷன் வந்து நமக்கு லைன் அப்படின்றது தெரியும். அந்த லைன் வழியாக போகிற பிளேனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அதே சமயத்தில் 3, 1, minus 1 அப்படின்ற பாயிண்டில் இருந்து அந்த பிளேனுக்குரிய டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு அந்த பிளேனோட ஈக்குவேஷனை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ பிளேன்ஸ் அங்கே கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z is equal to 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் z minus 3 equal to 0 is x plus 2y plus 3z minus 2 plus lambda times x minus y plus z minus 3 is equal to 0 அப்படின்னு எழுதிக்கிறோம். The distance from the point 3, 1, minus 1 to the plane, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருக்கோம், is d is equal to இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த பிளேனோட ஈக்குவேஷன்ஸ் இந்த நம்பர் 1 இதில் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் 1 ஈக்குவேஷன் இதில் வந்து எக்ஸ் ஒய் இசட்டுக்கு வந்து 3, 1, minus 1 எக்ஸ் இஸ் equal to 3 கொடுக்குறோம், y is equal to 1 கொடுக்குறோம், z is equal to minus 1 அப்படின்றத இந்த பிளேன் நம்பர் 1 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, d is equal to 3 plus 2 minus 3 minus 2 plus lambda times 3 minus 1 minus 1 minus 3 by square root of lambda plus 1 the whole square plus 2 minus lambda the whole square plus 3 plus lambda 2 the whole square அப்படின்னு கிடைக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 by root 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த இடத்துல 2 by root 3 ஈக்குவல் டு மைனஸ் 2 லாம்டா, மேலே நம்ம சிம்பிளிஃபைட் பண்ணோம்னா மைனஸ் 2 லாம்டா கிடைக்குது. கீழே வந்து அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் லாம்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் லாம்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு பக்கமாக ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது 2 by root 3ன்றது 4 by 3ன்னு ஆகிடுது. இந்த பக்கம் 2 லாம்டா மேலே இருக்குது, 4 லாம்டா ஸ்கொயர்னு வந்துடுது. கீழே இருக்கிற அந்த லாம்டா ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 லாம்டா ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இங்கே 2 மைனஸ் லாம்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 4 minus 4 லாம்டா ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது 3 ப்ளஸ் லாம்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 6 லாம்டா ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். அதில் 3 ப்ளஸ் லாம்டா த ஹோல் ஸ்கொயர் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 9 ப்ளஸ் 6 லாம்டா ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். therefore 1/3, இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். லெஃப்ட் சைடு வந்து 1/3 இருக்குது, ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் பை 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லாம்டா ப்ளஸ் 14 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதெல்லாமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லாம்டா ப்ளஸ் 14 லாம்டா, இதை வந்து இப்படி இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். இங்கே இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் வந்து 3 லாம்டா ஸ்கொயர்னு வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 லாம்டா ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. therefore லாம்டா இஸ் ஈக்குவல் டு minus 7/2 அப்படின்னு கிடச்சிருது. இப்போ இந்த லாம்டாவை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த பிளேனோட ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் இந்த ஈக்குவேஷன். எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z மைனஸ் 2 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் z மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. லாம்டா வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா -7/2, அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z மைனஸ் 2 -7/2
இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருது. இப்போ லேம்டா 2வை வந்து த்ரோ அவுட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z மைனஸ் 4. இந்த 7 மைனஸ் 7ஆல் உள்ள பெரிய மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மைனஸ் 7x ப்ளஸ் 7y மைனஸ் 7z ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாத்தையுமே சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் 5x ப்ளஸ் 11y மைனஸ் z ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் முன்னாடி எப்பவுமே இருக்கக்கூடாது. அதனால் த்ரூ அவுட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா 5x மைனஸ் 11y ப்ளஸ் z மைனஸ் 17 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.